புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா யுத்த களத்திலும் கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முதல் யுத்தம் பத்ர் யுத்தத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி யுத்தம் என்ன அப்படின்னா தபூக் யுத்தம். தபூக் யுத்தத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா விதமான போர்களிலும் கலந்து கொண்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்தில் மாத்திரம் கலந்து கொள்கிறார். ஏன் கலக்கிறேன்? அவருக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, நீ வேண்டாம், நீ உன் குடும்பத்தை பார்க்கணும், எனது பிரதிநிதியாக இருந்து மதீனாவிலே எனது பிரதிநிதியாக இரு அப்படின்ட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இவருக்கு எல்லோரும் பேசுவாங்க, இவர் நான் யுத்தத்துக்கு வரல அப்படின்னு ஒரு நெருடலா இருக்கும். அப்ப எல்லோரும் இப்படி பேசுறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுவார், குழந்தையும் குட்டியையும் பார்க்கறதுக்காக இட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்பார். பெண்களையும் குழந்தைகளையும் இவர்களை பார்ப்பதற்காக வேண்டியா நான் யுத்தத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரதிநிதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அம்மா தர்தா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினா மலைக்கு போறாங்க. தூர் சினா மலைக்கு இறை வேதத்தை வாங்குவதற்காக போறாங்க. இப்படி போகும் பொழுது அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தனது சார்பாக யார பிரதிநிதியா வச்சாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரதிநிதியாக வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அவர்கள் தமது பிரதிநிதியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி வைத்தார்களோ அந்த ஸ்தானத்தில் நான் உன்னை வைக்கிறேன், என் சார்பா நான் உன்னை வைக்கிறேன். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கைர அன்னஹு லா நபிய பாதி, எனக்கு பின்னால் நபியே கிடையாது அப்படின்னா. அப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு கிலாபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது தனது ஜீவிய காலத்தில் அப்ப பிரதிநிதியாக கிலாபத்தை யார் இடத்துல ஒப்படைச்சிட்டு போனாங்க? அலி அவர்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போனாங்க. அப்ப இந்த ஹதீஸை ஷியாக்கள் பிடிச்சு தோங்குறான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார் வரணும்? கலீஃபா வரணும், அலிதான் வரணும். அப்ப உமர் எப்படி வந்தாரு, அபூபக்கர் எப்படி வந்தாரு அப்படின்னு கண்ணிமிக்கவரை சிரித்து பாருங்கள். இந்த ஹதீஸினுடைய அந்த ஓமையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு என்னாச்சு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது பொறுப்பு அப்படியே கொடுத்துட்டார். இன்னொரு விஷயம், மூசாவுக்கு முன்னாலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இறந்து போயிட்டார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப அந்த ஸ்தானத்தில் வைத்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இறப்புக்கு முன்னாலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள். இப்ப இன்னொரு போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது மதீனாவில் தமது பிரதிநிதியாக யார் நினைச்சாங்க? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், கண் தெரியாத சஹாபியர். அப்ப அதுக்காக தனக்கு பின்னால அவர்தான் கலீஃபான்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அது குறிப்பிட்ட நேரம், அந்த நேரம் வந்த பிறகு அதை அப்படியே வாங்கி கொண்டார்கள். இந்த ஹதீஸ் ஷியாக்களுக்கு எந்த விதத்திலும் ஆதரவாக அமையாது. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை என்பது வீரதீரமான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான வாழ்க்கை. அவர்களை வச்சு ஒரு கூட்டம் கடவுள் அளவுக்கு கொண்டாடுகிறது என்று சொன்னால் அந்த கூட்டத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத் ஐக்கியமா போறான். கண்ணியமிக்கவர்களே, பெரிய டேஞ்சர். அப்ப உலக விஷயத்தில் அவர்களோடு உறவாடலாமே தவிர கொள்கை என்று வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கை காட்டினார்களோ சுன்னத் வல் ஜமாஅத்,
சுன்னத்துனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ், ஜமாத்துனா சஹாபாக்களுடைய கொள்கை, நபியினுடைய கொள்கை. இதுதான் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை. ஷியாக்களுடைய கொள்கை அது கிடையவே கிடையாது. அலியை மட்டும் தான் ஏற்றுக்கிடுவாங்க, நீங்க எந்த சஹாபியும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. சில ஆதாரங்களை சொல்லுவார்கள், அந்த ஆதாரம் செல்லுபடி ஆகாது. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரால் இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அலிச்சாட்டியங்கள் கரை போன்று ஓடுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு தான் எடுக்க வேண்டுமே தவிர அதை விட மேலவும் கொண்டு போகக்கூடாது, அதை விட கீழவும் இறக்கக்கூடாது. இதுதான் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை. எனவே இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி விஷயத்தில் எதை சொன்னார்களோ அதை எடுத்து நாம் நடப்போம். ஷியாக்கள் எதை கடைபிடிக்கிறார்களோ அதை வேரோடு அறுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக. வாஹிர்